Assalamualaikum friends, welcome to the Yummy Farm. இன்னைக்கு நம்ம Yummy Farmல ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக சட்டுனே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நான் இந்த வீடியோவில் கண்டென்ஸ்டு மில்க் அவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணும் போதே ரொம்பவே ஈஸியாக நைஃப் உள்ளே போய் வருது. அவ்வளோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. இந்த கேக்கை நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக் கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கேக் தான் எல்லா கேக்குக்கும் ஒரு பேஸான கேக். இதில் நம்ம ஃப்ராஸ்டிங் என்ன வேணால் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேக்கு ரொம்பவே சிம்பிளாக சட்டுன்னு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு சேரும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் அப்படி இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃபாக வர வரைக்கும், நல்லா ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியான ஸ்டேஜ் வர வரைக்கும், அந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி நல்லா ஃப்ளஃபியான ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விஸ்கில் பீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் போல் ஆகும். ஆனால் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா விஸ்கிலேயே உங்களால் அடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கலரும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஒயிட் கலரில் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நான் இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். 1/3 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே 1/3 கப் அளவுக்கு மில்க், பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்ல ஸ்டிஃப் அண்ட் ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். இது நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு ஒயிட் கலரில், நல்ல ஒரு பேல் கலரில் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. இதோட கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி இருக்கும். கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்துடும் இந்த மாதிரி. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த கேக் பேட்டர் நீங்கள் பார்க்கும்போதே. இப்போ நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக நான் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே இதை நம்ம ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பெச்சுலா அப்படின்னா ஒரு விஸ்க்கு வச்சு எந்தவித ஒரு கெட்டிகளும் இல்லாத நல்ல ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. எனக்கு இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரெட் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் மைதா கூட நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கேக் டின்னோட கார்னர்ஸ் அந்த எல்லா பக்கத்துலேயும் நம்ம ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே ஈஸியாக நம்ம கேக் டின்லேருந்து வரும் ஒட்டாமல். இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்மளோட கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் நான் 1 லேயர் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டும் வச்சுக்கோங்க. என்னோடய
சால்ட் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நான் நிறைய கேக் ரெசிபீஸ்க்கு இது யூஸ் பண்ணுறதுனால கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்மளோட கேக் டின்னை வந்து வச்சுட்டு மூடி போட்டு மூடி அந்த மூடிக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து பேக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 45 நிமிஷம் ஆயாச்சு. நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. நான் இதை வந்து ஒரு டூத்பிக் வச்சு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் க்ளீனாக வருது டூத்பிக். ஸோ நம்மளோட கேக் நல்லாவே பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கேக்கை வந்து கட் பண்ணணும். ஆறுனதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் கேக்கு வந்து ப்ராப்பராக வந்து கேக் டின்லேருந்து வராது. ஒரு மாதிரி பிஞ்சு போயிடும் கேக்கு. அதனால் கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியில் எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லாவே ஆறியாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான கேக் ரொம்பவே சுலபமாக கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வந்து சுகர் சிரப் வந்து எடுத்திருக்கேன். இந்த சுகர் சிரப் வந்து நம்ம ப்ளெயின் கேக்கு மேலே போட்டோன்னா இந்த கேக் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சுகர் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வந்து நல்லாவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த கேக்கை வந்து வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த கேக்கோட 4 கோணங்களையும் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இன்றைக்கி கேக்கை ஒரு கேக் டின்னில் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெட் மோல்டில் தான் இதை வந்து பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரு கேக் டின்னில் கூட வந்து பேக் பண்ணிக்கலாம். கேக் டின் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க நார்மலான ஒரு அலுமினியம் பாத்திரம், அப்படி இல்லைனா ஒரு ஸ்டீல் பாத்திரம், அப்படி இல்லைனா டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நான் வந்து வெளியே எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்திருக்கு. இப்போ நம்ம இதோட பட்டர் பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். வாவ், பாருங்கள், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான கேக் ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டிலே வந்து தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் நான் போடும்போது அந்த நைஃப் ரொம்பவே ஈஸியாக போய் வருது. ஸோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்பஞ்சியாக. பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான கேக். ரொம்பவே சிம்பிளாக சட்டுனே நம்ம வீட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் க்ரீம் ஃப்ராஸ்டிங் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போது நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சட்டுன்னு செய்யக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் கண்டென்ஸ்டு மில்க், அவன் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறது தான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதனால் அவங்களும் பாட்டு பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குன்னு மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.